ஆத்துமா மீட்கப்பட இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் நமக்கு கற்பிக்கிறது. பலவிதமான மிருகங்கள் விலங்குகளின் இரத்தத்தை மனிதர்கள் பல முறையிலே பல சூழ்நிலைகளிலே மிருகங்களை பலியாய் செலுத்தி அதனாலே பாவத்தை பெருக்கி கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் மிகுந்த வைராக்கியம் உள்ளவராய் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி தம்முடைய மாம்சத்தின் திரையை கிழித்து எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் சகலரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாய் ஒரு மிகப்பெரிய ஈவாய் ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது எதற்கென்று சொன்னால், தீத்துவோடு கூட பவுல் எழுதும் போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எல்லாருடைய அக்கிரமமும் மன்னிக்கப்பட வேண்டும், எல்லாருடைய அக்கிரமத்திலிருந்தும் எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக. அது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எந்த ஒரு மனிதனுக்கு உட்பட்டதல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பக்தி உள்ள மனிதர்களுக்கும், இந்த உலகத்திலே ஜீவிக்கிற எந்த மனிதனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவனுக்கு அக்கிரமத்திலிருந்து ஒரு மீட்பு உண்டாகும்படியாய் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். 2ஆவதாக வசனம் சொல்லுகிறது, தமக்கென்று தம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்றும்படியாய் எந்த தெய்வமும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அப்பா பிதாவே என்று நாம் அவரை கூப்பிடத்தக்கதாய் ஒரு தகப்பனிடத்திலே அவருடைய மடியிலே சாய்ந்து இளைப்பாறுகிற ஒரு பாக்கியத்தை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எத்தனை கோடி தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு தெய்வமும் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இயேசு கொடுத்திருக்கிறார். இதற்கு மேலாக 3ஆவதாக பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், எல்லாரும் நற்கிரியைகளை செய்ய அவர்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் உண்டாக்கும்படியாய் உங்களை அவருடைய சிலுவையின் இரத்தத்தினாலே சுத்திகரித்து வைத்திருக்கிறார். அநேகருக்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும், அநேகரை நம்முடைய வார்த்தையின் மூலமாய் தேற்ற வேண்டும், நம்முடைய கரங்களின் கிரியைகளின் மூலமாய் அநேகருக்கு உதவி செய்ய வேண்டும், நம்முடைய நடக்கையின் மூலமாய் அநேகருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நற்கிரியையின் வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும் என்று சொல்லி அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு எத்தனை பேர் அந்த ஜீவியத்திலே அந்த வைராக்கியத்திலே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று எத்தனை பேர் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? அந்த வைராக்கியம் உங்களுக்குள் இருக்கும் போது நிச்சயமாக அந்த இரத்தம் உங்களுக்காய் பரிந்து பேசும், உங்களை ஆசீர்வதிக்கும். அவருடைய வைராக்கியம் உங்களை பெரியவனாக்கி சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க செய்யும். கர்த்தர் உங்களை இந்த வசனங்களினால் ஆசீர்வதிப்பாராக.